நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜியோபொலிட்டிக்கல் செய்திகளில் எகெயின் ஈரான் சம்மந்தப்பட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கே, அது அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெத்தன்யாகுவோடது என்னென்னா, ஈரான் மேலே கண்டிப்பாக போர் தொடுத்தே தீரணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாரு. அமெரிக்கா போயிருக்கிறாரு. இப்போ போய் சும்மா இல்லை. அவர் எப்படின்னா, வரக்கூடிய தகவல் எப்படின்னா, கிட்டத்தட்ட நெத்தன்யாகு ட்ரம்ப் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில ஊடகங்களில் வருது, நேரடியாக வராது, கொஞ்சம் மறைமுகமாக பல இதை தேடும்போது வருது. என்னன்னு அது மிரட்டுறாரா, அது ட்ரம்ப் அடங்குற ஆளா, நெத்தன்யாகு ரொம்ப ஓவர் ஆட்டம் போடுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அது சில விஷயங்கள் வருது. இப்போ இதை பேஸ் பண்ணி அமெரிக்கா போருக்கு தயாராகிற மாதிரி நிறைய சூழல் தெரிய ஆரம்பிக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாம் நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நெத்தன்யாகு அமெரிக்கா போயிருக்கிறார். அமெரிக்காவில் அவருக்கு வரலாறு காணாத வரவேற்பு. எப்படின்னா, ட்ரம்ப் போகும்போது எப்படி அவரை வரவேற்பாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு. செக்யூரிட்டி, மேலே ஹெலிகாப்டர் பறக்கிறது என்ன, கீழே கார் போகிறது என்ன, அது ஒரு மாதிரி, அது டீட்டெயில் தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்போடு அவர் அவர் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு கூட்டி போயிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, அவரோட நெதன்யாவோட ரொம்ப முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இந்த நியூக்ளியர் பொறுத்த மட்டும், அப்புறம் மிசைல் இருக்கு இல்லையா, பாலிஸ்டிக் மிசைல், அதை பொறுத்த மட்டும் ஈரானை பணிய வச்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மிரட்டுறதுக்கு காரணம் நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். அது எப்ஸ்டீன் ஃபைல் இவர் நெதன்யாகு அவங்களோட டீம் தான். ட்ரம்ப்பு சிக்கியிருக்காரு, எல்லாமே சிக்கியிருக்காங்க அங்கே. அதனால் இதை வச்சு மிரட்டுவாங்க. ஸோ மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெதன்யாகு எது எடுத்தாலும் நாங்கள் தனியாகவே போரிடுவோம், எங்களுக்கு இவ்வளோ, நீங்கள் எனக்கு இவ்வளோ இது கொடுங்க, அமௌண்ட்டு கொடுங்க, இவ்வளோ போர் கருவிகள் கொடுங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறது மிரட்டி கேட்குற அளவுக்கு இந்த கோணு இருக்கிற இஸ்ரேல் இருக்காங்க. அவ்வளோ பெரிய அமெரிக்கா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி வர்றாங்க. எப்படின்னு பார்த்தாலும் இவ்வளோ பெரிய யானை ஒரு யானை பாகனுக்கு அடிபணிகிற மாதிரி அப்படி ஆகிப்போச்சு கடைசியாக. ஸோ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதனால் இங்கே போய் பேச்சுவார்த்தை. ஆனால் நெத்தன்யாகு ட்ரம்ப்பை மிரட்டி ஈரானை பணிய வைக்கிறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல். இப்போ எப்படின்னா, அப்படியே நம்ம ஈரான் பக்கம் போனோம்னா, ஈரானில் இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு இடத்துல இது 3 இடத்துல நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒன்று நட்டான்ஸ், இன்னொன்று ஃபர்டோ, இன்னொன்று இஸ்ஃபஹான். இஸ்ஃபஹானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டுங்கிறது உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில், மலைக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அது 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. 3 என்ட்ரன்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க ஹெவியாக லோடாக மண்ணை வச்சு எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது யாரும் போக முடியாது. படார்னு என்ன சொல்கிறது, மிசைல் போட்டு இதை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு மொத்தத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணாங்க. எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறது சேட்டலைட் மூலம் இது மூலம் ஏற்கனவே இப்போ பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரூட்டெல்லாம் தெரியும். ஆனால் ஹெவியாக கல் மண்ணெல்லாம் போட்டு அந்த என்ட்ரன்ஸை பூரா மூடி வச்சாங்கன்னா, இவங்க எப்படி மிசைல் விடுவாங்களா, ட்ரக்கு விடுவாங்களா, இல்லை எதை விடுவாங்க, இல்லை ஃப்ளைட் விடுவாங்களா, எதை விடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மிசைல் போனால் கூட அது அந்த மண்ணில் ஸ்டக் ஆகணும். பங்கர் பஸ்டராக இருந்தால் மேலேருந்து கீழே இறங்கணும். அதுக்கு அதோட ரீச்சை தாண்டி கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்கு 3 என்ட்ரன்ஸையுமே ஒரு மேடுங்கிறத விட மண் மலை, அதை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. இப்போ எப்படின்னா, ஏன் இதெல்லாம் ஈரான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்காவோட ஆக்டிவிட்டீஸ் மேலே ஈரானுக்கு பெரிய சந்தேகம். நம்பர் 1 அங்கே கத்தாரில் எக்கச்சக்கமான அந்த KC-135 இருக்கட்டும், அல்லது RC-135 இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உள்ளே இறக்கி, அதுக்கப்புறம் வேறு எக்கச்சக்கமான ஏர்கிராஃப்ட்டு
அது போக வந்து இந்த மாதிரி உளவு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து இறக்கி வச்சுருக்காங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கேரியர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, இன்னும் ஒரு இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பலை வந்து அந்த பக்கத்தில் நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ஓகே சொல்லி அது ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறதா தகவல். ஒரு கப்பலே வந்து ஒரு மாநகரம் கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு கப்பல் வந்து நிறுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் மொத்தத்துக்கு அவங்க அவங்க கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து கண்ட்ரோல்னா கடல் அந்த கண்ட்ரோல் இருக்குது, அதுவெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதை அடிக்கும்போது 2, 3 மிசைல் போதும் அடித்து முடிச்சிடலான்ற அளவுக்கு முன்னாடி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இன்னொரு மாநகரம் கடலில் மிதக்கும் நகரும் நகரம் அது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவோட கை ஓங்குறதுக்கான எல்லா வகையிலும் கடல் பக்கமாக இருக்கட்டும், அந்த பக்கம் கத்தாரில் இருக்கட்டும், அப்புறம் இங்கே வந்து ஜோர்டானில் தார்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இருக்க தார்டு THAAD தார்டு அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த பயங்கர காஸ்ட்லியான அதை இயக்குறதுக்கு ஒரு தார்டு இயக்குறதுக்கு 90 பேருக்கு மேலே எப்போவுமே தேவைப்படும். அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப செலவு பிடிக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல். அதை ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி போன வருஷம் இஸ்ரேல் அண்டு ஈரான் பிரச்சனை வரும்போது 3 தாடு வந்து இறக்குனாங்க. அந்த தாடு வந்துருச்சு இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தாடையும் தாண்டி அங்கே போய் அடிச்சான்னு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஜோர்டானில் 7 தாடு வந்து இறக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தாடுமே எத்தனையோ பில்லியன் சொல்கிறாங்க. ஆனால் இது 7 தாடு. என்ன ஐடியா அப்படின்னா எப்படியும் ஈரான் இஸ்ரேல் சண்டை வந்துடும். ஏன்னா இஸ்ரேல் போகிற வேகத்தை பார்த்தா சண்டை உரண்டை இழுக்காமல் சண்டை ஆரம்பிக்காமல் விடவே மாட்டாங்க. நெத்தன்யாகு அப்பேற்பட்ட மூடில் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலை வந்து காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு 7 தாடு வந்து அங்கே இறக்கியிருக்கதா தகவல். சரி, அதே தாடு வந்து இங்கே UAE அல்லது சவுதி அரேபியா, கத்தாரில் வந்து டிஃபென்ஸ் அந்த ஏர் பேஸில் ரீஃபில்லிங் KC-135 அந்த ஃப்ளைட் இருக்குது, மற்ற ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது, உளவு விமானம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒருவேளை ஈரான்லேருந்து வந்தால் அதை திருப்பி தாக்கி அழிக்கிறதுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது. ஆனால் இங்கே தாடு இறக்குற மாதிரி அங்கே இறக்குறாங்கன்னா இல்லை. ஏன்னா எப்போவுமே அமெரிக்கா ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படித்தான் வைப்பாங்க. அவங்களுக்கு இஸ்ரேல் வந்து இவ்வளோ முக்கியம், சவுதி அரேபியா இவ்வளோ முக்கியம், அவ்வளோதான் கணக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு எண்ணெய் வேணும், ஆனால் இஸ்ரேல் வந்து முழுக்க இஸ்ரேல் வேணும். இஸ்ரேல் ஏதாவது ரொம்ப அடிபட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, உலக அளவில் இருக்கிற மற்ற யூதர்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்ற பயம், யூதர்கள் மேலே அளவுக்கு அதிகமான பயம். அதனால் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஈரானோட சந்தேகம் என்னென்னா, ஒன்று கத்தார், அதில் நிறைய ஏர்கிராஃப்ட் உளவு விமானம் எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கடலில் வந்து வரப்போகுது, அப்புறம் இங்கே வந்து ஒரு 7 தாடு இறக்கியிருக்காங்க. அப்புறம் நெத்தன்யாகு அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது ஈரான் எப்பவும் தாக்குவோம், நம்ம தயாராக இருக்கணுன்ற அளவுக்கு அவங்க வந்து ஏர்போர்ட், அது பென்குரியன் ஏர்போர்ட்டில் வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட முன்ன மாதிரி இல்லாமல் எல்லாம் வந்து ரெடியாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இது வந்து சண்டை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மற்ற எது வேணாலும் பரவாயில்ல, நம்ம என்ரிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய யுரேனியத்தை அவங்க வந்து அடித்து ஒழிச்சிட்டாங்கன்னா அந்த ஏரியாவே ரொம்ப பிரச்சனையாயிரும். அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே வெடித்தது எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே அந்த ஏரியா வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பில்லியன் கணக்கில் டாலர் கணக்கில் செலவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு யுரேனியத்தை கையிலேயே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க, அவங்க வந்து மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போது ஃபஸ்ட்டு ஓமானில் ஒரு பீஸ் டாக் நடந்தது, ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து இதிலேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஈரான்லேருந்து கத்தாருக்கு போய் பேச்சுவார்த்தை போயிருக்கிறார். எது ஃபர்தராக அடுத்த கட்ட மீடியேஷன் பேச்சுவார்த்தை டிஸ்கஷனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பேசுகிறதுக்காக வந்து கத்தாருக்கு போயிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் சமாதானத்தையும் பண்ணணும், இன்னொரு பக்கம் அடிக்க வந்தால் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு 2 பக்கமுமே வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். UAE எப்பவுமே சவுதி அரேபியா ஈரானோட ரொம்ப நெருங்கி கைகோர்த்தான்னா UAE வந்து இஸ்ரேலோட கைகோர்க்கிறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது UAE மேலே. ஆனால் இன்னைக்கு UAE என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானை அடிக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட வான்வெளியை திறந்து விட மாட்டோம், அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ வந்து அந்த வரைபடத்தில் பார்த்தோம்னா
யுஏஇ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வரைபடத்தை வந்து காமிக்கலாம். வரைபடத்தில் கத்தார் அப்படி இருக்குது, அந்த பக்கம் இது ஈரான் இருக்குது. இப்போது கடலில் இந்த சைடுல இருந்து அடிக்கிறாங்கன்னா, ஒருவேளை யுஏஇ கிராஸ் பண்ணி போகிறா இருந்தால் வான்வெளி அலோவ் பண்ண மாட்டாங்க. அல்லது அங்கே வந்து துபாயிலிருந்து அலைன்னு சொல்லி ஒரு நகரம், அங்கே போகிற வழியில் அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்குது. அங்கேருந்து கிளம்பி ஈரான் அடிக்க போகணும் அப்படின்னா, அப்போ அந்த யுஏஇ வான்வெளியில் தான் போயாகணும். அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக வந்து முடிவெடுத்து அமெரிக்காவை எதிர்த்ததெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து, நீங்கள் வந்து இப்படியே பேசிகிட்டே இருங்க, ஈரான் என்ன பண்ணுறாங்க, சும்மா அப்படி அவனுடைய மிசைலில் வந்து டிட்டரன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதத்தில் 2000 மிசைல் வந்து தயார் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான தகுதியான என்ன சொல்கிறது அத்தனை எக்யூப்டாகவும் இருக்காங்க. அதனால் இம்மிடியட்டாக ஈரான்கிட்ட வந்து நியூக்ளியராக இருக்கட்டும் அல்லது மிசைலாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே பேச்சுவார்த்தை பண்ணி, பேச்சுவார்த்தை என்ன ப்ரெஷர் கொடுத்து அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா இங்கே தொலைஞ்சோம். ஏன்னா 2000 மிசைல் வந்து அங்கே தயார் பண்ணி வந்தாங்கன்னா, என்னத்தை நீங்கள் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் என்னத்தை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அடித்து குமிச்சிருவாங்க. நீங்கள் வந்து கப்பலாக இருக்கட்டும், நீங்கள் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், என்ன கப்பலாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் லேண்டாக இருக்கட்டும், அப்படின்னு எல்லாமே இதை வந்து போட்டு தாக்கி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இஸ்ரேலியோடைய இன்டெலிஜென்ஸு பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வார்னிங் இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா, 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து சேர்ந்துச்சா, அப்போ வந்து கொமேனி வந்து ஆட்சி பண்ணார் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து இப்போ இருக்கிற கமேனி, அயத்துல்லா கமேனி, அவர் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருக்கிறார். 89 90களிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு. அவருக்கு வயசாகிடுச்சு. அவர் பையன் வந்து அடுத்த கட்டத்தில் நிறைய பேச்சுவார்த்தை, அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்துறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து 47வது வருட கொண்டாட்டம் ஜெகஜோதியாக ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்கிறோம்னா, வறுமை இருக்குது, பொருட்கள் விலை எக்கச்சக்கமாக இருக்குது, மக்களுக்கு பசி இருக்குது. அங்கே வந்து போராட்டம் நடந்து குறைஞ்சிருக்கு, போராட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஊடுருவி ஏகப்பட்ட பேர் வந்து துப்பாக்கி சூடில் போயிட்டாங்க. அடுத்து வந்து எப்போ போர் நடக்குமோன்ற பதட்டம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அங்கே வந்து அணு உலை இருக்கிற ஏரியா பூரா மண்ணை வச்சு மூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் வந்து இங்கே பார்த்தா வந்து சுற்றியே பயங்கரமாக ஆயுதங்களை சேகரித்து வந்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழலில் ஈரானில் ஒரு வான வேடிக்கையோட ஜெகஜோதியாக 47வது வருட இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்ற அந்த நாளை ஜெகஜோதியாக கொண்டாடியிருக்காங்க. இந்த கொண்டாட்டம் அடுத்தடுத்து தொடருமா, அல்லது ஏதாவது நெத்தன்யாகு அப்படிங்கிற ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லலாம், அது ஈவில்னு சொல்லலாம். அது ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த இடத்துல போட்டு ஒரே நோண்டிக்கிட்டே இருந்தால் அவர் வந்து சைத்தான் தானே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஈரானோட பார்வையில் நெத்தன்யாகு சைத்தான், நெத்தன்யாகு பார்வையில் இவர் மற்றவங்க சைத்தான் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி அது என்ன நடக்க போகுது, அடுத்த 48வது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கொண்டாட்டங்கள் இதை விட சிறப்பாக நடக்க போகுதா, அல்லது என்ன ஆக போகுது, அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ரம்ஜான் மாதம் ஆரம்பிக்குது. அங்கே உள்ள சுற்றி இருக்கிற கம்ப்ளீட் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் புனித மாதம். அந்த மாதத்தில் வந்து போர் அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காசாவில் இருக்கிற மக்களுக்கு ரம்ஜானும் கிடையாது, பக்ரீத்தும் கிடையாது, ஒரு நல்ல நாள் கிடையாது, எல்லாமே கெட்ட நாள் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காங்க. சரி, அடுத்து இந்த மாதிரி கொண்டாட்டம் ஒரு வான வேடிக்கை கொண்டாட்டத்தோடு வந்து நடந்திருக்கு. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு வாரத்துலையா, ஒரு நாள்லையா, பேச்சுவார்த்தை அடுத்து நடக்க போகுதா, இல்லை வந்து ரம்ஜான் முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண போகிறாங்களா, என்னன்னு தெரியல. என்னவா இருந்தாலும் இன்னைக்கு அவர் நெதன்யாகு ட்ரம்ப்பை போய் மிரட்டிட்டு வர்றாரு இல்லையா, ஏன்னா மிரட்டிட்டு தான் சொல்லணும். அந்த மிரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் அமெரிக்கா உடனே போரில் ஈடுபட போதா, அல்லது மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு டிமாண்ட் பண்ண போதான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களில், அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி.